பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த ஜெபத்தோடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை உன்னதமான ஆசீர்வாதங்களால் நிறைத்து நடத்துவாராக. இந்த நாளிலே தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 13:6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஆம், இங்கு 2 விதமான சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஒன்று அநியாயத்தின் சந்தோஷம், மற்றொன்று சத்தியத்தின் சந்தோஷம். தேவனுக்கு மகிமை. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். எது சந்தோஷப்படாது, எது சந்தோஷப்படும்? அன்பு. இந்த அன்பு இருக்கிறதே, இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறதான ஒரு கயராய் காணப்படுவதாக வேதமே சொல்லுகிறது. அன்பின் கயிற்றினால் அவர்களை இழுத்தார், அன்பின் கயிற்றினால் அவர்களை இணைக்கிறார், அன்பின் கயிற்றினால் அவர்களை ஒருமுகப்படுத்துகிறார். இந்த அன்பு என்கிறதான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல ஒரு திவ்யம் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்திலே மனிதனை மனிதன் சாப்பிடுவது கிடையாது. இந்த அன்பு இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கும் மனிதர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற தன்மை இருக்கிறது. இந்த அன்பு இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நிறைய தொழில் நிறுவனங்கள், நிறைய பிரயாசங்கள் எல்லாம் சரியாய் இயங்கி வருகிறது. இந்த அன்பு இல்லை என்று சொன்னால் எல்லாமே காட்டில் வாழ்கிற மிருகங்களைப் போலவே மனிதர்களும் மாறியிருப்பாங்க. கடந்து போகட்டும். நாம் இந்த மாதத்தை சத்தியத்தின் மாதமாய் கடைபிடித்து வருகிறோம். அதன்படி இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, சத்தியத்திலே சந்தோஷப்படும், சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்படியானால் இங்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? இங்கு சொல்லப்படுகிற சத்தியமே அது நல்ல சந்தோஷத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. சத்தியம் என்றால் சந்தோஷம், சந்தோஷம் என்றால் சத்தியம். இந்த சத்தியம் என்றால் சந்தோஷம், சந்தோஷம் என்றால் சத்தியம் என்பதில் நான் சத்தியமா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்ல விரும்புகிற சத்தியமான அந்த காரியம் என்னன்னாக்கா, இந்த சத்தியம் என்றால் சந்தோஷம், சந்தோஷம் என்றால் சத்தியம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லா மனிதர்களுக்கும் அது ஒவ்வாது. இந்த சத்தியம் என்றால் சந்தோஷம், சந்தோஷம் என்றால் சத்தியம் என்பது யாருக்கு பொருந்தும், யாருக்கு ஒவ்வும் என்று சொன்னால், அந்த சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் அது சந்தோஷமாயிருக்கும். சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அது சந்தோஷமாயிருக்கும். சத்தியத்தை நேசிக்கவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, அல்லது யார் மூலமாவது சத்தியம் போதிக்கப்பட்டால், கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவும் விருப்பம் இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த சத்தியம் கொடுக்கிற சந்தோஷம் கண்டிப்பாய் கிடைக்காது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஏன் அவங்களுக்கு அது கிடைக்காதுன்னா, அதற்கு அந்த கேள்விக்கு பதில் அதே வசனம் சொல்லுது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தை விரும்புகிற யாசிக்கிறவர்கள்
இந்த அநியாயமான ஒரு காரியத்துக்கு அநியாயம் செய்வதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். கள்ள தராசுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஈனமானதை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டார்கள். பொல்லாப்பானதை நடப்பிப்பதற்கு அவர்கள் விரும்பவும் மாட்டார்கள். காரணம், அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள். அவர்கள் ஜனங்களுக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, சொந்த பந்தங்களுக்கு தயங்குகிறார்களோ இல்லையோ, தனக்குள் இருக்கிறதும் தான் அறிந்திருக்கிறதுமான சத்தியத்துக்கு பயப்படுகிறவர்கள். ஆனா இந்த 1 கொரிந்தியர் 13:6 சொல்லுகிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அப்போ அநியாயத்தில் சந்தோஷப்படுகிற யாரோ சிலர் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அநியாயத்தில் சந்தோஷப்படுதல் என்பது ஒரு நாள் இந்தியாவின் வளர்ச்சியிலும், இந்தியாவின் சுதந்திரம் கர்த்தர் நல்லவே முன்னேற்றத்திலும், ரொம்ப முக்கியமாய் இந்தியாவின் கடந்த கால மனிதனுடைய அடிமைத்தனத்திலும் இந்த அநியாயம் என்னும் சந்தோஷம் அதிகமாய் காணப்பட்டது. நீங்களும் இன்றைக்கு இந்நாட்களிலே தேசியத்தை குறித்த திரைப்படம், தேச பற்று குறித்த திரைப்படம், தேச விடுதலையை குறித்த திரைப்படம், தேசம் சார்ந்த திரைப்படங்களை கவனித்து பார்த்தால் அங்கு நடந்ததோ இல்லையோ காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். என்ன காட்சி? இந்தியர்கள் பழைய வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறதையும், அந்நிய தேசத்தால் வந்து கோட்டு ஷூட்டு சஃபாரி போட்டுக்கிட்டு இந்த இந்தியர்களை கொடுமைப்படுத்துவது, அடிப்பது, காயப்படுத்துவது, வேலை வாங்குவது, இழுத்து கொண்டு போவது, சுத்திரமாவா வேதனைக்கு மேல் வேதனைப்படுத்துவதெல்லாம் அந்த காட்சியிலே காண்பிப்பாங்க. இது நடந்ததோ இல்லையோ, ஆனா வரலாற்றினால் அறிந்தவர்கள் அதை படமா எடுத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு காலத்துல இந்த அடிமைகளாய் இந்தியர்களை வைத்திருப்பதும், ஜனங்களை அடிமைப்படுத்துவதும் காயப்படுத்துவதுமே மேன் மக்களுக்கு சொத்திர வேலையாயிருந்தது. அதுக்கு பேர் தான் அநியாயம். ஒரு முறை தூத்துக்குடி பகுதியிலே தேவனுடைய ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அப்பொழுது ஒரு வயதானவர் என்று சொன்னா தன் மகனை விவாகம் பண்ணி கொடுத்த அளவுக்கு ஒரு வயதிலே பொறுப்பானவர் அங்கே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன், கூட்டங்கள் நடத்தினேன். அப்போ அவர் ஒரு ஜெப குறிப்பு சொன்னார், ஐயா என் மகனுக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம் என்று கேட்டேன். கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா அவங்களுக்குள்ள சந்தோஷமா இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் இல்லை. என் மகனுடைய வாழ்க்கை சூனியமா போயிடுச்சு. அப்ப என்ன நடந்தது என்று கேட்ட போது அவர் கதையாய் ரொம்ப பரிதாபமான ஒரு சம்பவத்தை சொன்னார். சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அவர் அரசியலிலே ஒரு கொடி கட்டி பறக்கிறவர், நல்ல பணக்காரர், அரசியலிலே பெயர் பெற்றவர். அந்த பணக்காரர் மற்றும் கொடிகட்டி பறக்கிறவரை சுற்றி பல அமைச்சர்களும் அந்நாட்களில், நான் சொல்லுவது எத்தனையோ வருஷத்துக்கு உண்டு, அமைச்சர்களும் அவருக்கு சிநேகிதர்களாய் ஒரு குடும்ப உறுப்பினர்களாய் இருக்கிறார்கள். இப்போ அந்த பணக்காரரும் அரசியல்வாதியுமான அவருடைய மகள், ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வரன் தேடும் போது தூத்துக்குடியை சார்ந்த இந்த விசுவாசியுடைய பையனுடைய தகவல் எப்படியோ கிடைத்திருக்கிறது. முறைப்படி போனார்கள், விசாரித்தார்கள், அவர்களும் வந்தார்கள், முறைப்படி கவனித்தார்கள், விவாகமும் நடந்தது, கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது எல்லாமே நடந்தது. ஆனா விவாகத்துக்கு பின்புதான், கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு பின்புதான் அந்த பெண் மணமகன் வீட்டாருக்கு செய்தி வந்தது. அந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் லாயக்கற்றவள், குடும்ப உறவு என்றால் என்னவென்று தெரியாதவள். அது மாத்திரமல்ல, அவளுடைய உடல் வாகு, அவளுடைய கிரியைகள் எதுவுமே ஒத்து வராதது.
அதை குறித்த அறிவும் புத்தியும் இல்லை. அவள் ஒரு விதத்திலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார். இப்போ கர்த்தர் நல்லவே திருமணமாகிவிட்டது. அதன் பின்புதான் செய்தி வருகிறது. இது எப்படியோ பேசி அதை இதை சொல்லி 7-8 மாதங்கள் கடந்துச்சு. இப்போ இந்த மணமகன் வீட்டார் எப்படியாகலும் அந்த விவாகத்தை முறிக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கு நல்ல வேறொரு விவாகத்தை பண்ணி வைக்க வேண்டும் என்று தகப்பன் ஏக்கமாய் ஏங்குகிறார். ஆனால் அவர்கள் பணமும் அரசியலும் எல்லாம் இருந்ததுனால அதற்கு அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அதனால் இந்த மணமகளுடைய தகப்பனார் பட்ட பாடு வேதனை மிக அதிகம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எதுவுமே வீண் போனது கிடையாது, அது பொய் சொல்லுவதும் கிடையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அப்படினால அநியாயம் செய்து அதுல சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்கிறது. அநியாயம் பண்ணுவது, ஏமாத்துவது, வஞ்சிப்பது, பொய் சொல்லுவது, ஒரு சின்ன காரியத்தை பெரிதாய் சொல்லுவது, இல்லாததை இருக்கிறதை போல் சொல்லுவது, இட்டுக்கட்டி பேசுவது, சாதாரணமானதை கற்பனை பண்ணி காட்டுவது, வருகிறவர்களை கவர்ந்து இழுப்பது, தன்னுடைய வார்த்தை ஜாலத்தினால் மயக்குவது, தான் சொல்லுகிற கிரியையினால் அப்படியே கட்டி போடுவது, இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் மாத்திரமல்ல, நல்ல விவரம் தெரிந்தவர்கள் பார்வையிலும் கூட அது அநியாயம்தான். இங்கு முதலாவது ஒரு கூட்டம் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம். வேதாகமத்தில் பல குழுக்கள் இருந்தது, நிறைய ஜாதிகள் இருந்தது, விதவிதமான கூட்டங்கள் இருந்தது. அதிலே முழு பழைய ஏற்பாடு முழுவதுமே பரவி கிடக்கிற ஒரு கூட்டம் என்னன்னா பெலிஸ்தர் என்கிற ஒரு கூட்டம். இந்த பெலிஸ்தரை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலும் சோடை போகாதவர்கள். இஸ்ரவேலர் பெரிய கூட்டம் போல பெலிஸ்தரும் பெரிய கூட்டம். இஸ்ரவேலருக்கு ராணுவம் இருப்பதை போல அவர்களுக்கும் ராணுவம் இருக்கு. இஸ்ரவேலுக்கு யுத்தம் செய்வதை போல அவர்களுக்கும் யுத்தம் செய்ய தெரியும். இவர்களுக்கு நாடு இருப்பதை போல அவர்களுக்கும் நாடு இருந்தது. இவர்கள் பிரயாணம் பண்ணினதை போல அவர்களும் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். இவர்கள் வெள்ளாமையை சோத்திரம் செய்வதை போல அவர்களும் வெள்ளாமை செய்கிறவர்கள். இந்த இஸ்ரவேலருக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத நேருக்கு நேர் எதிரியாயிருந்தாங்க. ஆனால் இந்த பெலிஸ்தருடைய வேலையே என்னன்னா அநியாயத்தில் சந்தோஷப்படுவது. ஒருவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வருத்தப்பட்டு வயலை பிடிச்சு தண்ணி பாய்ச்சி நல்ல விளைச்சலை விளைச்சி அது நல்ல கவனமா கவனிச்சு நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு ஆட்களை வச்சு அறுக்கிறதுக்கு முன்னாடி திடீரென்று இந்த பெலிஸ்தர் உள்ளே வருவார்கள். இரவோடு இரவாக வயல்வெளியில் இருக்கிற எல்லா கோதுமை, வார்கோதுமை, தானியம், அரிசி, பருப்பு முதலானவைகளை அவர்களே அறுத்து கொண்டு போயிடும். அப்புறம் இஸ்ரவேலரில் யாராவது நல்ல பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படியாவது வேட்டை வச்சு பிடிக்க பார்ப்பாங்க. வேட்டை வச்சிடணும், அவன் காலை இடர பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பராக்கிரமசாலி பிடிச்சிட்டு வந்துட்டு தன்னுடைய தேவதைகள் தன்னுடைய கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டு, ஏன் கடவுள், ஏன் சாமி, ஏன் தெய்வம், ஏன் ஆண்டவன் இந்த இஸ்ரவேலின் பராக்கிரமசாலி எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இப்படி அநியாயத்தில் சந்தோஷப்படுவதற்காகவே இந்த பெலிஸ்தரின் கூட்டம் இருந்தது. இது வேதாகம காலத்தில் மாத்திரம் கிடையாது, இந்த காலத்திலும் இருக்கு. ஆனால் இந்த அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறதான இந்த ஜனங்கள் மனசாட்சி அற்றவர்கள். தன்னுடைய தேவைகள், தன்னுடைய நோக்கம் சாதிச்சு காட்டணும் என்கிற எண்ணம் இது மட்டும் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கிடையாது என்று சொன்னால், சத்தியத்திலே சந்தோஷப்படாதவர்கள்.
இவர்களுக்கு சத்தியம் என்கிற சந்தோஷம் முக்கியமானது கிடையவே கிடையாது. தற்காலிக சந்தோஷம் போதும். நினைச்சது நடக்கிற சந்தோஷம் போதும். தான் எப்படியாவது வீராப்பா பேசி கதை சொல்லி முடிக்கிற அந்த சந்தோஷம் போதும். ஆனா அந்த பரிதாபம் என்ன தெரியுமா? நாம எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு எல்லாத்த பயன்படுத்தி என்ன பிரயத்தனம் பண்ணி ஜெயிச்சாலும் அதனுடைய முடிவு என்பது துக்கத்திலே, வியாகுலத்திலே போய் முடியும். ஆனால் இந்த சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறது இருக்கு பாருங்க, இதை போல ஒரு மகிமையான சந்தோஷம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சத்தியத்திலே சந்தோஷம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த சத்தியத்தில் சந்தோஷப்படுறாங்க பாருங்க, அவங்க யார் என்பதையும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன என்பதையும் அதே வேத பகுதி சொல்லுகிறது. 1 Corinthians 13:7 சொல்லுகிறது, சகலத்தையும் தாங்கும். அவங்கள போய் இந்த சத்தியத்துக்காக வாழ்கிற, சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் அவங்கள்ட்ட போய் கத்து சில நேரத்துல மனதளவில் எங்களை காயத்தைப்படுத்திடுவீங்க, மனதளவில் அவர்களை துக்கப்படுத்திடுவீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே போன் பண்ணி பேசுறதோ அல்லது ஏட்டிக்கு புட்டி சகராறு பண்றதோ, கீழ்த்தரமாய் நடந்து கொள்ளுவதோ, எதிர்த்து முறையிடுவதோ அல்லது வழக்கு போடுவதோ, தேவையில்லாத பிரிவினை ஏற்படுத்துவதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல தாங்கி கொள்ளுவாங்க. ஏன்னாக்கா அவர்கள் அநியாயத்தினால் சந்தோஷப்பட பார்க்கிறார்கள், இவர்களோ சத்தியத்தில் சந்தோஷப்பட பார்க்கிறார்கள். இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் முதலாவது நல்லா தாங்குவார்கள். இந்த தாங்குவார்கள், சகலத்தையும் தாங்கும் என்கிற வார்த்தை வாசிக்கிறதற்கு ரொம்ப சுலபமானது. ஆனா அந்த தாங்குகிறவர்களுக்கு தான் அது வேதனை தெரியும், அதோட வலி தெரியும், அதோட துக்கமும் கண்ணீரும் தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், நாம் யாரையும் வேதனைப்படுத்துவதற்கு ஏதுவாய் இருக்கவே கூடாது. அப்போ சத்தியத்தில் நடக்கிறவர்கள் முதலாவது சந்தோஷப்படுவார்கள் என்றால் அந்த சந்தோஷத்துக்குள் என்ன இருக்கிறது? நல்ல தாங்கும் சக்தி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த தாங்கும் சக்தி ரொம்ப அதிகம். அதுல இயேசு தாங்கும் சக்தி அதிகம்னா உடனே என்ன நினைப்பீங்க? சிலுவையில் அடிக்கப்பட்டது, ஆணி அடிக்கப்பட்டது, சாட்டை அடிக்கப்பட்டது, முள்முடி சுட்டுப்படி, இதெல்லாம் தாங்கினா கிடையாதுங்க. அதை விட ஒரு தாங்கும் சக்தி அந்த இயேசுவிடத்தில் இருந்தது பாருங்க. என்ன இருந்தது? மனதளவில் அவர் தன்னை உருவாக்கி கொண்டவராய் இருந்தார். மனதளவில் எப்படி அவர் உருவாக்கி கொண்டார்? ஒரு நேரம் வந்த போது அவரிடத்தில் இருக்கிற சோதரம் பலர் அவரை விட்டு போய்கிட்டே இருந்தாங்க, பலர் அவரை விட்டு விலகிக்கிட்டே இருந்தாங்க, பலர் அவரை விட்டு நின்று கொண்டே இருந்தாங்க. சோதரம் இப்போ கர்த்தர் நல்லவன், அப்படி பலரும் அவரை விட்டு போக ஆரம்பித்த உடனே ஒரு கட்டம் வந்த போது அவரே கேட்டுட்டாரு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67வது வசனம். யோவான் 6:67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். அல்லேலூயா. அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், நம்பினவர்கள் போயிட்டாங்க, கூட இருப்பேன்னு சொன்னவங்க போயிட்டாங்க, இப்ப பக்கத்துல யாருமே இல்லை. அப்போஸ்தலர்களை பார்க்கிறாரு, சீசர்களை பார்க்கிறாரு, அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. கர்த்தர் நல்லவே. இருதயத்திலே தாங்கக்கூடியவர்கள் வேதனையின் மிகுதியில கேட்கிற ஒரு வார்த்தை. 70 சீசர்கள் இருந்தாங்க.
இப்போ அந்த 70 பேர் எங்கன்னே தெரியல. பணத்தினால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் இருந்தாங்க. இப்ப அவங்க எங்கன்னே தெரியல. அவரை பின்பற்றுவதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ அந்த கூட்டம் எங்க இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு பின்வாங்கினார்கள். அவரை மறுதளித்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார்கள். அவருடைய உபதேசத்துக்கு இணங்காமல் போனார்கள். இப்போ ஒரு காலத்துல அவர் போனாக்கா தெருவே கூட்டமா போச்சு. இப்ப பார்த்தா இயேசு தனியா போயிட்டு இருக்காரு, அவருடைய சீசர்கள் மட்டும்தான் இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் யோவான் 6:67 அவர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு அந்த பறிகொடுத்த ஜனங்களை அவர் தாங்கி இருப்பார் பாருங்க. அவர் மனம் எவ்வளவு வலித்திருக்கும், அவர் உள்ளம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும், அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும். ஆனா அதெல்லாத்தையும் தாங்கி கொண்டார். சரி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்கள் கேட்டாரே. அப்போ போகாதவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் தவிர மற்றவங்க எல்லாம் போனாங்கல்ல. அவங்க என்ன ஆனாங்க பாருங்க. 66வது வசனம், யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீசரில் அநேக அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய மெய்யான வேதனை இதுதான். மெய்யான கர்த்தருக்காக தியாகமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரையுடைய உண்மையான வேதனை இதுதான். நல்ல பாட்டு பாடி, நல்ல பிரசங்கம் பண்ணி, நல்ல சத்தியம் கொடுத்து, நல்ல போதித்து, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி, நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்து, அதை செய்யுங்கன்னு சொல்லி, இதை செய்யுங்கன்னு சொல்லி, அவங்க பேரை பிரபலியப்படுத்தி, அவங்கள தூக்கி வச்சு, அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள தாங்கி, அவங்கள பெருமைப்படுத்தி எல்லாம் பண்ணி, நீங்க தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு, நீங்க நல்ல ஊழியம் செய்வீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் யாரையோ தூக்கி அவ்வளவு எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே கடைசியில் இவர் என்ன செய்கிறார்கள்? அந்த 66வது வசனம் சொல்லுகிறதை போல அவருடனே கூட நடவாமல். ஆமென். எந்த ஊழியக்காரனால் நடத்தப்பட்டார்கள் அவரோடு நடக்கிறதில்லை. யாரால் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அவரோடு நடக்கிறதில்லை. யாரால் உருவாக்கப்பட்டார்கள் அவரோடு நடக்கிறதில்லை. யாரால் சொத்திரம் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அவரையோட ஊழியத்தை தாங்குவது இல்லை. ஆனால் அவரோடு கூட நடவாமல் போகிறார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊழியக்காரன் பார்க்கிறார், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு கற்றுக் கொடுத்தமே, ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்தோமே, அவங்களுக்காக ஜெபிச்சோமே, அவங்களுக்கு ஒரு வழி வந்த போது தனக்கு வந்த வழியா ராத்திரில கண்ணீர் விட்டோமே, இப்ப எங்கன்னு பார்த்தாக்கா அவங்க கூட நடவாமல் வேற யார் கூடயோ நடந்து கொண்டிருக்கிறார்கள், வேற எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறார்கள், மற்ற ஏதோ நபர்களை போய் தாங்கி கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவம் தான் அன்பு சகலத்தையும் தாங்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஊழியக்காரை போய் எதிர்த்து பேசுறது இல்ல, கூப்பிட்டு திட்டுறதில்லை, அவங்கள வசைப்பாடுவதில்லை, அவங்களை குறித்து கோல் சொல்லுவதில்லை, அவர்களை குறித்து முறுமுறுப்பதில்லை. நீ போனா போ, எப்படி இருந்தால் இரு, உன் விருப்பப்படி ஜீவின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் தாங்குகிறார் பாருங்க. அதுதான் சத்தியத்திலே சந்தோஷப்படுவது. இந்த சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறவர்கள் என்பது அவர்கள் எல்லாவற்றையும் தாங்குகிறவர்களாய் இருப்பார்கள். எல்லாவற்றையும் சத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனா இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் சொல்றேன். உங்களுக்காக உக்கிரானத்துவத்தின் பாத்திரத்தை சுமந்து
அவங்க ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொல்லி உங்க குடும்பத்துல காரியத்துக்கு மேல காரியம் நடந்து, கிரியைக்கு மேல கிரிய நடந்து, எல்லா வெளிப்பாடுகள் நிறைவேறின பின்பு நீங்கள் அந்த ஊழியக்காரனை விட்டு விலகி அவரோடு கூட நடக்க முடியல, அந்த ஊழியத்துக்கு ஆதரவா இருக்க முடியல, அந்த ஊழியக்காரனை தாங்க முடியலன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த 67 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பின்வாங்கி போனார்கள். பின்மாற்றத்தின் ஆவி அங்கே கிரியை செய்கிறது. எனக்கன்பான விசுவாசிகளே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த பின்மாற்றத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று பாடின உங்களுடைய ஜீவியம் இன்றைக்கு சிலுவையை பின்னால் வைத்து உலகத்தை முன்னால் வைத்து போகிறதே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சத்தியத்தின்படி தாங்குகிற மனப்பான்மை இல்லாதது. சத்தியத்தின்படி தாங்குகிற இருதயம் இல்லாதது தான். அந்த தாங்குகிற எண்ணம் மட்டும், தாங்குகிற தன்மை மட்டும் உங்கள்கிட்ட இருந்திருந்தா நீங்க சகித்து கொண்டு இருந்திருப்பீர்கள். அன்பு குறைந்திருக்காது, முடிந்திருக்காது. இன்றைக்கு உள்ளே நுழைந்திருப்பது ஒரு பின்வாங்குதலின் ஆவி. இது தேவன் எச்சரிக்கிறார். நாங்க ஒண்ணும் பின்வாங்கிடல, நாங்க விக்கிரக ஆலயத்துக்கு போயிடல, நாங்க சோத்திரம் தீ மிதிக்கல, இல்ல சூனியக்காரிகிட்டையும் மந்திரவாதி கிட்டலும் நாங்க போகல. வேறு ஒரு இடத்துல ஐக்கியமா இருக்கோம், அவ்வளவுதான். அது உண்மைதான். பின்வாங்குதல் என்று சொன்னால் நீங்க முழுவதுமே விபச்சாரம் பண்ணிட்டீங்க, வேசித்தனம் பண்ணிட்டீங்க, பில்லி சுனிய வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மாந்திரிகத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, விக்கிரக கோயிலுக்கு போயிட்டீங்க, கர்த்தரை வெறுத்துட்டீங்க என்பது கிடையாது. ஆண்டவர் வைத்த அந்த ஸ்தலம், தேவன் கொடுத்த ஐக்கியம், தேவன் யாருக்கு ஒரு வலதுகரமா இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல விட்டு நீங்க வலதுகரத்தை எடுத்தாலே அங்க ஒரு பின்மாற்றம் வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். கொஞ்சம் உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. தேவன் வைத்து அந்த ஏற்ற ஊழியத்திலே, ஏற்ற ஊழியக்காரரோடு ஏற்ற காரியத்திலே முழு இருதயத்தோடு சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா பிரயாணம் பண்ணும் போது உங்க வீடு எப்படி இருந்துச்சு? நல்ல தீர்க்க தரிசனம் நிரம்பி இருந்துச்சு, நல்ல வெளிப்பாடு நிரம்பி இருந்துச்சு, நல்ல தரிசனம் நிரம்பி இருந்துச்சு. ஜெபத்துக்கு வந்தாலே, ஜெபத்துல உட்கார்ந்தாலே கண்ணெல்லாம் கண்ணீர் விட்டுச்சு. கூட்டம் முடிஞ்ச உடனே உதடெல்லாம் அப்படியே படன்னு உதடு அடிச்சுக்கிச்சு. ஐயோ, போன் பண்ணணும், சொல்லணும், இது இவ்வளவு வெரி குட்டா இருந்தது, அது அவ்வளவு சூப்பரா இருந்தது, இது ரொம்ப அனைட்டிங்கா இருந்தது, இது ப்ரொஃபெட்டிக்கலா இருந்தது, கர்த்தர் பேசினாரு, ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு ஜெபிச்சதுக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி ஐயோ சொல்லணுமே, பேசணுமே, அறிவிக்கணுமேன்னு ஒரு காலத்துல உங்க உதடு படபடத்துச்சு, நற்சாட்சி சொல்லுவதற்காக ஏங்கினது. ஆனா இன்றைக்கு அந்த உதட்டில வார்த்தை இல்லை. பின்மாற்றத்தின் எண்ணம். இன்றைக்கு அந்த சாட்சி சொல்ல முடியல. பின்மாற்றத்தின் எண்ணம். இன்றைக்கு முன்னால் வர தயக்கம். பின்மாற்றத்தின் காரணம். ஏன் இந்த பின்மாற்றம்? தாங்குகிற தன்மை இல்லை. சத்தியத்தின்படி நடக்கிறது உண்மைன்னா எல்லாத்தையும் தாங்கல், எல்லாத்தையும் தாங்கல். இடி விழுந்தாலும் தாங்க வேண்டும், ஆசீர்வாதமான மழை பெய்தாலும் தாங்க வேண்டும். அநியாயத்தில் சந்தோஷப்படாதீர்கள் மகனே, மகளே, அநியாயத்தில் சந்தோஷப்படாதீர்கள். அநியாயத்தில் சந்தோஷப்பட்டு அனனியா சப்பிராருடைய முடிவு கர்த்தருடைய சந்நிதியிலேயே போயிடுச்சு, கர்த்தருடைய அப்போஸ்தலனுக்கு முன்னாடியே போயிடுச்சு. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அங்க இருந்த வாலிபர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, ஆவில நிரம்புனவங்களை தூக்கிட்டு வந்தாங்க.
கிருபையும் வல்லமை பெற்று சகிக்க முடியாம அக்கினி அபிஷேகத்தை பெற்றவங்களை தூக்கி கொண்டு அந்த பேதுருவின் பாதத்துல போட்டாங்க. அதுக்குதான் வாலிபர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனா அபிஷேகம் பெற்றவர்களை தூக்கின அந்த வாலிபருடைய கைகள் அதே சன்னிதானத்திலிருந்து பின்வாங்கி போனவர்களுடைய தாங்கிக் கொள்ளாத சகிக்க தெரியாதவருடைய பிணத்தை தூக்க வேண்டியதாய் மாறினது. எவ்வளவு பரிதாபம்! எனக்குன்பானவர்கள், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டும். சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டும். அந்த சத்தியத்திலே சந்தோஷம் வரும் என்று சொன்னா அது எல்லாத்தையும் தாங்குங்க, எதையும் தாங்குங்க, யாரையும் தாங்குங்க. என் அன்பு இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த என் அன்பு ஜனங்களுக்கு நான் கிருபையாய் தயவாய் சொல்லிக் கொடுக்கிறேன். நல்ல ஒரு சத்தியம், கூடுமான வரைக்கும் தாங்குவதற்கு பழகுங்கள். சகிக்கிறதுக்கு பழகுங்கள். எதிர்த்து பேசுவதோ, மட்டம் தட்டுவதோ, அல்லது சரியில்லை என்று சொல்லுவதோ இல்லை. ஆண்டவர் என்னை கொண்டாந்து நுழைச்சிட்டாரு, ஆண்டவர் கொண்டு வந்து திணிச்சிட்டாரு, ஆண்டவர் கொண்டாந்து வச்சிட்டாரு, ஆண்டவர் இங்க கொண்டு வந்து இணைச்சிட்டாரு, ஆண்டவரே என்னை இப்படி செய்ய வைக்கிறாரு சொல்லி அதை தாங்க பழகிட்டீங்கன்னாக்கா அநியாயம் காணாமல் போய்விடும். சத்தியம் உங்களை சந்தோஷப்பட வைக்கும். சத்தியத்தில் சந்தோஷம் என்பது இங்கு அருமையாய் அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அது சகலத்தையும் தாங்கும். இரண்டாவது, இந்த சத்தியத்தில் சந்தோஷம் என்பது எதை குறிக்குமாம்? அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13:7, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுல இந்த சகலத்தையும் விசுவாசிக்கும் என்பதை விட இன்னொரு ஆபத்தான வார்த்தை அந்த வசனத்துல இருக்கு பாருங்க. வசனத்தில் இருக்கிற ஆபத்தான இந்த வார்த்தை என்ன? சகலத்தையும் நம்பும். இந்த சத்தியம் பேசுற, சத்தியத்துக்காக வாழ்ற, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற, சத்தியத்தை தூக்கி பிடிக்கிறவங்க இருதயமும் பேச்சும் கிரியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெகுளி மாறி, ஒரு கபடற்ற புறா மாறி, அவங்களுக்கு இந்த சூது, வினயம், பொல்லாப்பு, மற்ற காரியங்கள் தெரியாது. அவங்க சகலத்தையும் நம்புவாங்க. ஒரு குடிகாரன் வந்து, பாஸ்டே நேத்து ராத்திரி பாஸ்டர் நான் போயிட்டு வரும்போது சாராய கடைக்கு போயிட்டேன் பாஸ்டர், தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன், ஆனா பாருங்க ராத்திரி ஏசாமி சொப்பனத்துல வந்தார் பாஸ்டர், அவர் வந்து என்கிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு என்னமோ பண்ணுது பாஸ்டர்ன்னு சொன்னாக்கா, இந்த சத்தியத்துல வாழ்ற மனுஷன் என்ன பண்ணுவான்? அதையும் நம்புவான். அப்படியாப்பா, உனக்கு இயேசு வந்தாரா? உன்கிட்ட இயேசு பேசினாரா? பரவாயில்ல, நீ பாவியா இருந்தாலும் இயேசு தேடி வந்தாரேன்னு சொல்லி அந்த குடிகாரன் சொல்றத கூட இந்த சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற மனுஷன் நம்புகிறவனாயிருப்பான். ஏனென்றால் அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் தெரியுமே ஒழிய நம்பிக்கை துரோகம் தெரியவே தெரியாது. ஏன் என்று சொன்னால், அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவன் பூமியிலே செழிப்பாய் வாழ விரும்புகிறான். சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறவன் பரலோகத்தை அடைகிற நோக்கத்தை மட்டுமே கருத்தாய் வைத்திருக்கிறான். அவனுக்கு நோக்கம், எண்ணம், விருப்பம், எதிர்பார்ப்பு, ஆஷா, பாசங்கள் எல்லாம் எப்படியாவது பரலோகத்தை சுதந்திரிக்க, எப்படியாவது தேவ ராஜ்யத்தை அடையணும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதனால அவன் என்ன பண்ணுவான்? யாரையும் நம்புவான், எதையும் நம்புவான். இயேசுவை பாருங்க, சகலத்தையும் நம்பும் என்பதற்கு இயேசுவை தவிர வேற யாரை காட்ட முடியும்? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ ஒருத்தி வர்றா. அவர் ரொம்ப பரிசுத்தவாட்டி மாதிரி பேசுறா.
நாங்க தீண்டத்தகாதவர்கள், நாங்க ஊருக்கு வெளியானவர்கள், ஐயோ என்னிடத்தில் கேட்கலாமா, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா சொல்லிட்டு அடுத்து அவ சொல்றா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுதல் எங்களுக்கும் தெரியும், பணிந்து கொள்ள வேண்டிய காலம் வரை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி பயங்கரமா சத்தியத்தை பேசுற. அவ அவ்வளவு பேசியும் அவளை குறித்து இயேசுவுக்கு தெரியும். அவள் 5 புருஷனோடு வாழ்ந்தவன், 6வது புருஷனும் இவ புருஷன் இல்லைன்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, அவ பேச இயேசு அப்படியே நம்பினார். ஏமா உனக்கும் பைபிள் தெரியுமா, உனக்கு வசனம் தெரியுமா, உனக்கு தொழுகையை பத்தி தெரியுமா, உனக்கு பிதாவை பத்தி தெரியுமான்னு சொல்லி அவர் அதை அப்படியே நம்பினார். ஒரு பாவியான ஸ்திரீ என்று தெரியும், ஊரால் ஒதுக்கப்பட்டவள் என்று தெரியும், எந்த பெண்ணும் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். ஆனாலும் இயேசு என்கிறவன் அந்த பெண்ணை அப்படியே நம்பினார். இதுதாங்க சத்தியத்திலே சந்தோஷம். சத்தியத்துக்காக ஜீவிக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள், இந்த சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்க விரும்புகிறவர்கள் எல்லாத்தையும் நம்புவாங்க. நீங்க உங்க பாம்பை பிடிச்சிட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, பல்ல புடுங்கியாச்சு, இது பல் பிடுங்கின பாம்புன்னு சொல்லி பல் பிடுங்காத பாம்பை காமிச்சாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே நம்புவாங்க. ஓ அப்படியா, ஓ பல்ல பிடுங்கியாச்சா, அதனாலதான் கையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே நம்புவாங்க. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தெரியுமே ஒழிய நம்பிக்கை துரோகம் தெரியவே தெரியாது. அப்ப சத்தியத்தில் சந்தோஷம் என்பது முதலாவது எல்லாவற்றையும் தாங்குவது. என்ன வேதனை, என்ன பாடு, என்ன உபத்திரம் எது வந்தாலும், இயேசு சொன்னாரே, நீங்களும் போக மனதாயிருந்தால் போங்கள் என்று சொல்லி சகித்து கொண்டிருந்தாரே. தன்னால் உருவாக்கப்பட்ட 70 சீசர்கள் கர்த்தர் தன்னை விட்டு பின்வாங்கின போது அவரை அதை தாங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் சத்தியத்தில் படுகிற சந்தோஷம். 2வது, எல்லாரையும் அவர் நம்பினார். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களை அவர் பரிபூர்ணமா நம்பினார். அநியாயத்தின் பாவ தோஷத்தில் வாழ்கிறவர்களையும் அவர் நம்பினார். ஏன்னாக்கா அந்த ஆண்டவர், அந்த கர்த்தர், அந்த இயேசு சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறவர். அதனால அவருக்கு தெரிஞ்சது, உடனுக்குடன் தண்டிப்பதும், உடனுக்குடன் நியாயம் தீர்ப்பதும், உடனுக்குடன் அவர்களை சபிக்கிறதும், உடனுக்குடன் அவர்களை குறித்து பயங்கரமா ஏளனம் பண்ணி கிண்டல் பண்ணி தூசிக்கிறதும் ஆண்டவருடைய வேலை இல்லை. அந்த எல்லாத்தையும் அவர் நம்புகிறவராயிருந்தார். அதுதாங்க சத்தியத்திலே சந்தோஷம். இந்த சத்தியத்தில் சந்தோஷம் என்பது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 7ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, சகலத்தையும் சகிக்கும். எல்லாத்தையும் சகிக்கும். இந்த தாங்கும் என்பதற்கும் சகிக்கும் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தாங்கும் என்ற வார்த்தை தனிப்பட்ட சரீரத்தில் வருகிற உபாதைகளை தாங்குன்னா பாரத்தை குறிக்கிறது. அந்த தாங்க முடியாத பாரத்தை தாங்குவது இது சரீரத்துக்கு வருகிற ஒரு போராட்டம். ஆனா சகலத்தையும் சகிக்கும் என்பது எது தெரியுமா? அது அவர்கள் மனசாட்சியை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் தாங்கும். கர்த்தர் நல்லவே. அந்த தாங்குகிற ஒரு இருதயம் தான். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர்ட்ட கெஞ்சி கேட்டான். என்ன கேட்டான்? உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஆவியை தாரோ, அது உற்சாகமான ஆவியா இருக்கட்டும்.
எல்லாத்தையும் தாங்க எனக்கு கிருபை தாரும். அந்த ஆவியினாலே நான் தாங்க வேண்டும். ஆனால் இந்த தாங்குவதை விட இந்த சகிக்கிற தன்மை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சகிக்கும் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். இந்த சகிக்கிற தன்மை எல்லாருக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் எதையும் சகிப்பார்கள். அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அல்லேலூயா. தாங்குறது என்பது, ஆண்டவரே ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல, எனக்கு அந்த ஆவியை தாரும் என்று கேட்பது. ஆனா சகிப்பு என்பது அப்படி அல்ல. இந்த 2 தீமோத்தேயு 2:10 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறார். ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்க, அந்த நித்தியத்தை அடைய வேண்டும், அந்த மோட்சத்தை அடைய வேண்டும், அந்த பிதாவின் சன்னிதானத்துக்கு போக வேண்டும், ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்தண்டையில் போய் நிற்க வேண்டும். அதற்காக என்னை தப்பா நடத்துறீங்களா? சகிக்கிறேன். என்னை கொடுமைப்படுத்துறீங்களா? சகிக்கிறேன். என்னை ஏமாத்துறீங்களா? சகிக்கிறேன். சொல்லிட்டு சொல்லலன்றீங்களா? சகிக்கிறேன். செய்வேண்டி செய்யலையா? சகிக்கிறேன். என்னை குறித்து அவதூறா பேசுறீங்களா? சகிக்கிறேன். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு. சத்தியத்தில சந்தோஷம் என்பது எல்லாவற்றையும் சகிப்பது, எல்லாவற்றையும் சகிப்பது, அனைத்தையும் சகிப்பது. எனக்கன்பான சகோதரரே, சகோதரிகளே, பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். உடனுக்கு உடன் உத்தரவு அருளாதிருங்கள். தீவிரத்தை காட்டாதிருங்கள். ஒன்று, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள பழகுங்கள். 2வது, எல்லாவற்றையும் சகித்து கொள்ள பழகுங்கள். ஒரு விசுவாசி என்றால், ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி என்றால், குறிப்பாய் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறவர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த 2 கிருபை தேவை. ஒன்று தாங்குகிற கிருபை, மற்றொன்று சகிக்கிற கிருபை. இந்த தாங்கிக் கொள்ளுதல் உங்க புருஷனோடும், மனைவியோடும், பிள்ளைகளோடும், வீட்டாரோடும், அலுவலகத்திலும், ஊழியத்தில் வருகிற உலக பிரகாரமான அந்த மாம்சிக தற்காலிக போராட்டங்கள், அதை நீங்க தாங்கிதான் ஆக வேண்டும். சகிக்கிறது என்பது என்ன தெரியுமா? மரியாளை போல சகிப்பது. வேதத்திலே சகிக்கிற தன்மையிலே மரியாளுக்கு இணையானவர்கள் வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், ஏகசுதனும் நேசகுமாரனுமாய் பெற்றெடுத்தவர் தான் இந்த இயேசு. உலகமே மரியாளை பகைத்தது. எல்லாரும் குற்றம் சாட்டினார்கள். நீ விவாகம் பண்ணாமல் கர்ப்பஸ்தரி. அப்படி இருந்து பெற்றெடுத்த தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு தன்னுடைய 33 வயதிலே தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்படுகிறார். தாயாகிய மரியாளாகிய தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கையிலே விலங்கிட்டு அழைத்து செல்லப்படுகிறார். தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவரை கல்லீரத்துக்கு ஒரு கூட்டம் நிற்கிறத பார்க்கிறார். தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இவரை அழைத்து கொண்டு போய் மன விருப்பப்படி செய்யுங்கள் என்று பிலாத்து கொடுக்கிற உரிமையை பார்க்கிறார்.
தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய மகனாகிய இயேசு சிலுவையில துடிக்க துடிக்க ஆணி அறையப்படுகிறத பார்க்க, தன்னோட சொந்த மகனுடைய சரீரத்திலே ஈட்டிய கீழே இருந்து குத்தி மேலே வர பண்ணுகிறத அவள் பார்க்கிறாள். எல்லாத்தையும் சகித்தாளுங்க, எல்லாத்தையும் இந்த மரியாள் சகித்தாள். அந்த ஒரு சகிப்பு தன்மை இருந்ததுனாலதான் அவளால் மேல் வீட்டறையாகிய பெந்தேகோஸ்து அனுபவத்துக்குள் வர முடிந்தது. அக்கினி நாவுள்ள அபிஷேகத்தை பெற முடிந்தது. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரம்ப முடிந்தது. அந்த சகிக்கிற தன்மை, சத்தியத்துக்காக சகிக்கணும், பரிசுத்தத்துக்காக தாங்கணும். இந்த தாங்குறதும் இந்த சகிக்கிறதும் அதுக்குள்ள ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் தற்காலிக சந்தோஷம் கிடையாது, அந்த நேரத்தில் தெரியாது. ஆனா மரியாளும் செத்து போயிட்டா, இயேசு கிறிஸ்துவும் இறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்கள், இயேசுவை குறித்தும் மரியாளை குறித்தும் பயங்கரமாய் வேதமே சொல்லுகிறது. ஏன்னா இவங்க 2 பேரும் சகித்தவர்கள். ஓ, இதுதாங்க சந்தோஷம். இன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், கொலை செய்யப்பட்டார். ஆனா 3ஆவது நாள் உயிரோடு வந்தவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அதை இந்த உலகத்தின் பெரும்பாலான மக்கள் ஆமோதிக்கிறார்கள். அதுதான் சந்தோஷம். அவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதுதான் சந்தோஷம். அவர் பேசினது சத்தியம் என்று சொல்லுகிறார்கள், அதுதான் சந்தோஷம். அவர் உத்தமர் என்று சொல்லுகிறார்கள், அதுதான் சந்தோஷம். அவர் தெய்வத்தில் ஒருவர் அல்ல, அவர்தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள், அதுதான் சந்தோஷம். அவர் திரும்ப வருவார் என்பதை இந்த வரலாறு ஏற்றுக்கொள்ளுகிறது, அதுதான் சந்தோஷம். சந்தோஷம் என்பது அந்த நேரத்தில் கிடைப்பது கிடையாது. சத்தியத்தில் சந்தோஷம் என்பது நம்முடைய காலத்துக்கு பின்பு நம்மை குறித்திருக்கிற நல்ல சாட்சி தான் அந்த சத்தியத்தின் சந்தோஷம். அது வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் வருடங்கள் காலம் கூட ஆகும். ஆனா அந்த சத்தியத்துக்காக நீங்க வாழ்ந்தது உண்மை, சத்தியத்துக்காக நின்றது உண்மை, சத்தியத்தின்படி ஜீவிக்க முயற்சித்தது உண்மைன்னா உங்க சந்தோஷம் எங்கேயுமே போகாது. அது சரித்திரம் பேசுகிற சந்தோஷமாயிருக்கும், வரலாறு பறைசாற்றுகிற சந்தோஷமாயிருக்கும். ஓ, உங்களுடைய வம்சம் புகழுகிற சந்தோஷமாயிருக்கும். அதுக்கு தேவை நல்ல மரியாளை போல தாங்கிக் கொள்ளுகிற அனுபவமும் இயேசு கிறிஸ்துவை போல சகிக்கிற அனுபவமும் நமக்கு வேண்டும். தாங்கணும், சகிக்கணும். இது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஊழியக்காரட்டையும் சண்டை போட மாட்டோம், எந்த தெய்வ பிள்ளைகள்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டோம். நீங்க எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, எனக்கு நீங்க முன்னிலைமை கொடுக்கல, நீங்க என்ன ஆனர் பண்ணல, நீங்க எனக்கு சுதந்திரம் ஒத்துக்கொள்ளல, என்னை முன்னாடி கூப்பிடல, எனக்கு அதை செய்யல, இந்த எண்ணமே வராது. ஏன்னா சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுவார்கள். சத்தியத்துக்காக வாழ்கிறவர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுவார்கள். இந்த காலை வேளையிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். இது ஒரு இரட்டிப்பான அபிஷேகம். ஒன்று தாங்குகிறதும், 2வது சகிக்கிறதும். தாங்குகிறதும் சகிக்கிறதும். ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே நான் ரொம்ப கோபக்காரனா இருக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப ரோசக்காரியா இருக்கிறேன், தராதரம் தெரியாம பேசுறேன், ஏதோ உலகத்துல யாரும் செய்யாத அவமானம் எனக்கு வந்துருச்சு நினைச்சு நான் ஏதோ பண்ணிடுறேன், நான் ரொம்ப கோபக்காரி, ரொம்ப கோபக்காரன், சத்துரம் ரொம்ப ஆதங்கப்படுகிறவளுமா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீ மன்னியும், நான் உடைய குமாரன் அல்லவா, நான் உடைய குமாரத்தி அல்லவா,
சத்தியத்துக்காக தாங்குவதற்கு எனக்கு பலன் தார். சத்தியத்துக்காக சகிக்கிற பலனை எனக்கு தாங்க. ஓ, மரியாளை போல தாங்குவதும் இயேசுவை போல சகிக்கிறதுமான அந்த இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் சில நேரத்துல துரோகம் பண்றாங்க. என் பிள்ளைகள் துரோகம் பண்றதுனால பல நேரத்துல நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். தாங்க தெரியல ஆண்டவரே. ஓ, என் புருஷனும் என் பொண்டாட்டியும் என்னுடைய ஆட்களும் சில நேரத்துல பயங்கரமா கிரியை செய்யறாங்க. அப்போ நான் பயங்கரமா சண்டை போடுற ஆண்டவரே, சகிக்க தெரியல ஆண்டவரே. இந்த கெட்ட வார்த்தை பேசுற தன்மை, ஓ சண்டை போடுற தன்மை, அதெல்லாம் மாற்றும். சத்தியத்திலே சந்தோஷப்படக்கூடிய அந்த தாங்குகிறதும் சகிக்கிறதுமான அந்த நல்ல அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இந்த காலை வேளையில் தாங்கவும் சகிக்கவும் தக்கதான், தாங்கவும் சகிக்கவும் தக்கதான அந்த கிருபையை கர்த்தர் தம்முடைய 2 கைகளில் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். இதை பெற்றுக் கொள்ளுவதற்கு பாக்கியவான் யார்? இதை பெற்றுக் கொள்ளுவதற்குரிய பாக்கியவது யார் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. சத்தியத்துக்காக சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு இந்த தாங்குவதும் சகிக்கிறதுமான அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே. கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஆண்டவரே, தாங்குகிறதும் சகிக்கிறதுமான அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேளையிலே ஆரம்பம் முதல் எல்லாவற்றையும் மகிமையினால் முடிசூட்டின தேவன், சத்தியத்திலே சந்தோஷப்படும் என்ற வார்த்தையை கொண்டு சத்தியத்தின் சந்தோஷம் என்ன என்பதை நீருடைய சத்தியத்தை கொண்டே விளங்க காட்டினீர். அது எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்தீரே. இது வெறும் வார்த்தை ஜாலமாய் இராதபடிக்கு வாழ்க்கையின் நடைமுறையாய் மாற்றும். நல்ல தாங்குகிற மனதை தார், சகிக்கிற பொறுமையை தார். தாங்குகிற மனமும் சகிக்கிற பொறுமையும் இதோ என் அன்பு ஜனங்களுக்குள் உண்டாவதாக. சத்தியத்துக்காக அவைகளின்படி ஜீவிக்க உதவி செய்யும். நன்மையும் கிருபையை தொடர்போம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சத்தியம் இவர்களை பராமரிப்பதாக, இவர்களை நடத்துவதாக, ஆளுகை செய்வதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.